சீமான் அமைதியாகவே இருக்கிறாரு. என்ன ஒரு பிளான் போடுறாங்க கட்சி சார்ந்து? இங்க நிறைய அரசியல்ல கோமாளிகள் நிறைய ஆயிடுச்சு. போராளிக்கு என்ன வேலை? சரி, இப்ப உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுதுல்ல சார், சீமான் அவர்களினுடைய நாம் தமிழர் கட்சி களத்துக்கு ரெடி ஆயிட்டு வராங்களா? இப்ப டிஎம்கே ஒரு வலுவான இடத்துல இருக்கு, டிவிகே ஒரு வலுவான இடத்துல இருக்கு, அதிமுக ஒரு வலுவான இடத்துல இருக்கு. நான்காவதா நாம் தமிழருக்கு அண்ணாமலை அரசியல் கட்சி முதல் பேர் வைக்கட்டும், அதுக்கப்புறம் வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த இடத்துல வந்து சீமான் ரோல் என்னவா இருக்கும்? சீமான் வந்து பார்த்தீங்கன்னா 5 தொகுதியில் 3 தொகுதி ஜெயிச்சிட்டா சொன்னா நான் வந்து முட்டாள், இல்லை 5 தொகுதி ஜெயிச்சிட்டா சொன்னாலும் நான் முட்டாள். ஆனா நான் சொல்றேன், அம்பாசமுத்திரம் தொகுதியில் போட்டியிடுகிறார் அப்படின்ற ஒரு தகவல் வருது. சொல்றாங்க வந்துன்னா பொது வேட்பாளர் நிறுத்த சொல்லிட்டு தேர்தல் பிரச்சாரத்தை உழைச்சி வந்து ஒரு அயற்சியில் இருக்கும்போது கொண்டு போயிட்டு நீங்க வந்து நீட்டுறீங்கல்ல, நீங்க என்டர்டைனரா சொல்லிட்டு எந்த தலைவர்கிட்ட அப்படி நீங்க நீட்டி கேட்க முடியும் இல்லையா? பொழுதுபோக்கு வரவரா நீங்க வந்து கோமாளியான்னு யாரை கேட்கறோம்? நியாயமா? அது எவ்வளவு ஒரு வேதனையா இருந்துச்சு. அதை பார்க்கும்போது நம்ம கண் கலங்குச்சா இல்லையா? சீமான் வந்து தொடர்ச்சியாக பேசியிருக்கக்கூடிய கண்டென்ட் என்டர்டெய்னராக தான் பேசிட்டு இருக்கு. இது பற்றி பரவாயில்ல, நானாவது என்டர்டெயின் பண்ணுறேன்ல, நீ என்ன பண்ணுற? கண்டென்ட் என்டர்டெயின்மெண்ட் நான் பேசுறது உனக்கு பொழுதுபோக்கா இருக்கா? ஒரு நாள் எல்லாத்தையும் சேர்த்து பழுது பார்க்குறேன்னா இல்லையான்னு பாருங்க. கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்குங்க. சீமான் அமைதியாகவே இருக்கிறாரு. என்ன ஒரு பிளான் போடுறாங்க கட்சி சார்ந்து? இங்க நிறைய அரசியல்ல கோமாளிகள் நிறைய ஆயிடுச்சு. நல்லா புரிஞ்சுங்க. போராளிக்கு என்ன வேலை? ஃபுல்லா கோமாளி ஆயிட்டான். இப்போ ஒரு போராளியை வந்து எப்படி பார்ப்பாங்க? இங்க இருக்கிற அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கிற அரசியல் இங்க பாருங்களேன், எல்லாமே வந்து கோமாளித்தனமா நடக்குதா இல்லையா? இப்போ ஒரு போராளி இவ்வளவு நாள் கத்திட்டு இருந்தவர் என்ன நினைப்பாரு? வேடிக்கை தான் பார்க்கணும் கொஞ்ச நாள். ஏடா இது கோமாளி கூட்டமா இருக்கு. ஒரு கருத்தியல் பேசக்கூடிய ஆள் யாராவது இருக்கிறாங்களா? 20,000 புத்தகம் படித்த நபர் யார்? அண்ணாமலை. அவரே சொன்னார். அது சார், அமைதி அரசியலுக்கு அழகானதா? அப்படி இல்லை. சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக இருந்து விட்டு வேடிக்கை பார்க்கணும், என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். அது களத்தில் வரும்போது தேர்தல் களத்தில் வந்துடுவாங்க. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, இதெல்லாம் வந்து இப்போ வந்து கட்டமைக்கப்படுற கூட்டம். இது இயற்கையாக உருவான கூட்டம் கிடையாது. இது கட்டமைக்கப்படுது. ஒரு அரசியல் கட்சி தலைவரை கட்டமைக்கிறாங்க. அந்த வேலை நடக்குது. இப்போ ஏற்கனவே ஒருத்தர் கட்டமைச்சிட்டாங்க, ஒருத்தர் போய் உட்காந்துட்டார் கோட்டையில் உட்காந்துட்டு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து யார் உருவாக்குறா தலைவர்கள்? இதுக்கு ஒரு டீம் இருக்குமா? தெரியாத பின்னணியில எந்த கட்சி இதுக்கு ஒரு டீம் இருக்கு. இந்த டீம் தான் உருவாக்குது. மக்கள் உருவாக்கவே இல்லை. மக்களை வந்து மேனிபுலேட் பண்றதுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த வேலையை தான் செய்யுது. ஏற்கனவே விஜய் செஞ்சாச்சு, செஞ்சு முதலமைச்சர் ஆகிட்டா. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த லீடர் உருவாக்கணும். இப்போ எல்லாரும் இப்போ பேச ஆரம்பிச்சா பாருங்க. 31 அவர் முதலமைச்சர் ஆயிடுறாங்க. எப்படி ஆயிடுவாரு? யார்? அண்ணாமலை முதலமைச்சர். இப்போ பேச ஆரம்பிச்சாங்க பாருங்க. இப்போ பல பேர் இதை சொல்லிட்டே இருக்கிறான். திடீர்னு ஒருத்தர் வந்துட்டாரு, திடீர்னு அங்கேருந்து வந்துட்டாரு, திடீர்னு இங்கேருந்து வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசிகிட்டே இருப்பாங்க. ஆக குட்டையை நல்லா இருந்த இந்த தெளிந்த நீரோட மாதிரி இருந்தது தமிழ்நாடு அரசியல். அதை குட்டையை குழப்பிட்டாங்க. சரி, இப்போ உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுதுல்ல சார், சீமான் அவர்களினுடைய நாம் தமிழர் கட்சி களத்துக்கு ரெடி ஆயிட்டு வராங்களா? நான் சொல்கிறேன், இந்த 5 தேர்தல் இப்போ இந்த அண்ணாமலை அரசியல் வரட்டும், இல்லை இன்னும் கூட 4 பேர் வரட்டும், இந்த அணிகள் மாறட்டும், எல்லாமே பண்ணட்டும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டையை குழப்பியாச்சு. இப்போ டிஎம்கே ஒரு வலுவான இடத்துல இருக்குது, டிவிகே ஒரு வலுவான இடத்துல இருக்குது, அதிமுக ஒரு வலுவான இடத்துல இருக்குது. இப்போ இந்த 3 போட்டி வச்சுங்க. 4ஆவதா நாம் தமிழருக்கு அண்ணாமலை அரசியல் கட்சி முதல் பேர் வைக்கட்டும், அதுக்கப்புறம் வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ அந்த 5 சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் இருக்குது. இந்த இடத்துல வந்து சீமான் ரோல் என்னவா இருக்கும்? சீமான் வந்து பார்த்தீங்கன்னா 5 தொகுதியில் 3 தொகுதி ஜெயிச்சிட்டா சொன்னால் நான் வந்து முட்டாள், இல்லை 5 தொகுதி ஜெயிச்சிட்டா சொன்னாலும் நான் முட்டாள், இல்லை ஒரு தொகுதியில் ஜெயிச்சிடாரு சொன்னாலும் நான் முட்டாள். ஆனால் நான் சொல்கிறேன், நான் அறிவாளி. எந்த கட்சி அதிமுக கூட்டணியாக இருக்கட்டும், திமுக கூட்டணியாக இருக்கட்டும், தாவேகா கூட்டணியாக இருக்கட்டும், அவங்க வெற்றியை தோல்வியை நிர்மாணிக்கிற இடத்துல தீர்மானிக்கிற இடத்துல சீமான் இருப்பார். நான் தமிழ் எப்படி சொல்லுங்க. ஆனால் ஏன் சொல்கிறேன்னா 10,000 ஓட்டு 20,000 ஓட்டு அவ்வளோ வித்தியாசம் தான் உங்களுக்கு வந்து வெற்றி தோல்வியை முடிவு செய்ய போகுது. அந்த 10,000 20,000 எங்கே இருக்கும்? அது ஸ்டாம்ப் அடித்த ஓட்டு. நாம் தமிழுக்கு மாறாது. 5,000 ஓட்டு வித்தியாசத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி தோல்வி உறுதியாகும் அந்த இடத்துல. அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி தோல்வி தீர்மானிக்கிற இடத்துல இந்த 3 கட்சிகளை நான் சொல்கிறது டிவிகேக்கு மட்டும் சொல்ல, டிவிகே, டிஎம்கே, வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே, இந்த 3 கட்சியில் எந்த கட்சி ஜெயிக்கணுன்றதை தீர்மானிக்கிற இடத்துல யார் இருப்பாங்கன்னா நாம் தமிழ். ஏன்னா அந்த 10,000 20,000 ஓட்டு வந்து ஸ்டாம்ப் அடித்த ஓட்டு நாம் தமிழுக்கு. அது மாறாது. இதுதான் உண்மை. ஒரு வெற்றி பெறது பெருசு இல்லைம்மா. வெற்றி பெறது வெற்றி தோல்வியை நோக்கி இந்த நாம் தமிழ் கட்சி வந்து பயணிக்கவே இல்லை. வெற்றி தொழில் முழுக்க முழுக்க வந்து ஒரு இயக்க அரசியல், கொள்கை அரசியல் முன்னெடுத்து சேராங்க. அந்த கொள்கைக்கான ஓட்டு நேரடி களம் காண்கிறார் அப்படின்ற ஒரு தகவல் பரப்பப்படுது. இல்ல, எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இல்லை. ஆனா பல விதமான தகவல்கள் பரவுது.
ஆமா. நேற்றைய தினம் என்கிட்ட ஒருத்தர் சொல்கிறாங்க வந்து சார் வந்து நீங்கள் அண்ணாமலைக்கு அகைன்ஸ்டாக பேசுகிறீங்க, ஆனால் ஃப்யூச்சரில் வந்து சீமான் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் கை கோர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. கோர்க்கட்டும், எனக்கு அதை பற்றி இல்லை. ஆனால் எனக்குள்ள அந்த அறிவின்படி நான் பேசிதான் ஆகணும். எனக்குள்ள அறிவின்படி நான் பேசணும். யாரை ஏற்றுக்கிறது யாருன்னா கட்சி முடிவு பண்ணணும். அது இன்னும் சீமான் அவர்கள் முடிவு பண்ணலை, நாம் தமிழ் கட்சி முடிவாக கூட இருக்கட்டும். எனக்கு அது வந்து என்னை பொருட்படுத்தாது. நான் உண்மையை பேசணும், நேர்மையாக பேசணும், சத்தியத்தை பேசணும். நான் சொல்கிறேன் வந்து பார்த்திங்கன்னா, இந்த அரசியல் கட்சியுடைய வருகையே வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழ் கட்சி வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு தான்ன்றது என் பார்வை. விஜய் அரசியல், கமலஹாசன் அரசியல், அடுத்தது அண்ணாமலை அரசியல், இதெல்லாம் என்ன? இந்த அண்ணாமலை வந்து கடந்த காலத்தில் என்ன சொன்னார்ன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? 25ல் வந்து நாம் தமிழ் கட்சியே இருக்காதுன்னு பேசினவர். அதன் பிறகு தோல்வியை ஒத்துக்கிட்டாருல்ல சார்? தோல்வியை ஒத்துக்கிட்டாரு, ஆனாலும் பேசுனது அப்படியே தானே இருக்குது. அது சீமான் கொடுத்த பதிலடி எப்படி இருக்கு? சீமான் பேசின வீடியோக்கள் இன்னும் அப்படியே இருக்கு. பதில் கொடுத்தாரு, சீமான் வந்து பதில் கொடுத்தாரு. அதனால கூட்டணின்ற அந்த இடத்துக்கு வந்து சீமான் இன்னும் நகரவே இல்லை. கூட்டணிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே கூட்டணி உருவானால் கூட என்னை போன்றவர்கள், நான் நினைக்கிறேன், மற்றவர்கள் எப்படி நினைக்கிறாங்கன்னு தெரியல, சீமான் தலைமையில கூட்டணி அமையணும். சீமான் தலைமையில கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீமானுடைய வந்து கொள்கைகளை தத்துவங்களை ஏற்றுக்கிட்டா இதே அண்ணாமலை சீமான் பின்னாடி வரட்டுமே. அது எப்படி நீங்கள் கட்சி 16 வருஷமா கட்சி நடத்துனாங்க, நீங்கள் இன்னைக்கு ஒரு நாள் கட்சி தொடங்குவீங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீமானோட வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட சேர்ந்து பயணிட்டோம்னு நீங்கள் சொல்லுவீங்களா? அது எப்படி வேணா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கொள்கை தத்துவங்கள் நீங்கள் வெளியிடுங்க. அப்போ ஒத்து போச்சுன்னு சொன்னால் சீமான் தலைமையை ஏற்றுட்டு சீமான் பின்னாடி நீங்கள் வாங்க. அது என்ன வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஆரம்பமே வந்து ஒரு எஜமான் தோரணை இல்லை. நீங்கள் யார் சார்? முதல்ல இப்போதைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்கேஜி சார், அவ்வளோதான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து பட்டதாரி இடத்துல இருக்காங்க, இல்லை வந்து 10th ஸ்டாண்டர்ட் இருக்காங்க, இல்லை +2ல் இருக்கிறாங்க. நீங்கள் எல்கேஜி இல்லை. நீங்கள் அப்போ நீங்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் தலைமைக்கு வந்து பின்னாடி வாங்கன்னு சொல்ல முடியும்? கண்டிப்பாக அந்த ஈகோ தான், அந்த பிரச்சனை தானே. ஈகோன்னு கூட சொல்ல முடியாது, அது உண்மையும் கூட தானே. அந்த தானே வந்து பார்த்தீங்கன்னா விசிகா வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிவிக்கு பின்னாடி போகிறதுக்கு வந்து தடுத்தது. அதுதானே இத்தனை வருஷமாக நம்ம கட்சி நடத்துகிறோம். இப்போ திடீர்னு ஒரு நடிகர் வந்து கூட்டணி நம்ம கூட போயிடலான்ற அந்த ஒரு கேள்வி இருக்க தானே செய்யுது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், நாம் தமிழ் கட்சி வந்து தனித்துவம் வாய்ந்த கட்சி. இந்த கட்சி இப்போ முதல்ல அண்ணாமலை கட்சி பேரை சொல்லட்டும். முதல்ல கொள்கை என்ன சொல்லட்டும், கொள்கை தலைவர் யாருன்னு சொல்லட்டும். கொள்கை தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ் தேசிய தலைவர் இருக்கிறார் நாம் தமிழரில், ஏற்றுப்பீங்களா? நீங்கள் ஏற்றுக்க முடியுமா? முதல்ல உங்களால் அதை முடிவு பண்ணட்டும். இடைத்தேர்தலில் சீமான் அவர்கள் போட்டியிட்டால் நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமாக இருக்குமா? சாதகமாக இருக்குமா? ஆனால் வெற்றி தோல்வி முடிவு பண்ண கண்டிப்பாக எப்படின்னா சீமான் போட்டிட்டால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அம்பாசமுத்திரம் தொகுதியில் போட்டியிடுகிறார் அப்படின்ற ஒரு தகவல் சொல்றாங்க. வந்துக்கிட்டா பொது வேட்பாளர் நிறுத்த சொல்லிட்டு அப்படி ஒரு பேச்சு இருக்கிற மாதிரி தெரியல. இதெல்லாம் செய்திகளாக வருது. அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமோ ஒருத்தர் பேசுகிறாங்க. யார் முன்மொழியிறது, யார் வழிமொழியிறது, யார் அப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிற்க வைக்கிறீங்கன்னா வந்து என்ன கண்டிஷனில் நிற்க வைக்கிறீங்க, எந்த அடிப்படையில்? அடுத்து சீமான் தலைமையில் ஒரு கூட்டணிக்கு நீங்கள் வரப்போறீங்களா? ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை சார், நாம் தமிழர் கட்சி சார்பாகவே சீமான் அவர்கள் களம் இறங்கினால் கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் அதை சொல்கிறேன்னா, இந்த காரைக்குடியிலே நீங்கள் 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டாங்க. இன்னைக்கு கடுமையான போட்டி இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தல் இருக்குன்னா சுத்து போடுவாங்க கண்டிப்பாக. அந்த வெற்றின்றது பார்த்தீங்கன்னா சாத்தியத்துக்கு வந்து வாய்ப்பு இல்லை. ஆனால் அதே சமயத்தில் ஈரோடு இடைத்தேர்தல்ல தான் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இருந்ததாம்மா. அந்த வளர்ச்சி வெற்றியை நோக்கி நகராது. ஏன்னா இப்போ இங்கே வந்து ஏற்கனவே அதிமுக வெற்றி பெற்ற தொகுதி. இப்போ இதே இந்த இடத்துல அன்புமணி சொல்லாமல் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறான்னு வச்சுங்க, நிலைமைக்கு சொல்லுவாரான்னு தெரியாது. இல்லை நான் சொன்னதுதான் பிரச்சனை. சொன்னது யாருன்னு பாருங்க. சொல்கிறது அன்புமணி சொல்கிறாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா முன்மொழிகிற இடத்துலையோ வழிமொழிகிற இடத்துல யாரும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இப்போ முன்மொழிகிறாரு அன்புமணி, சீமான் தான் அம்பாசமுத்திர வேட்பாளர். வழிமொழியக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இருந்தார்னா அப்போ சொல்லுங்கள், அப்போ வெற்றியை நோக்கி நகரும்ன்றது சீமான். அப்போது சீமான் நிற்கணும். அப்போ அங்கே வெற்றிக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன வெற்றி பெற்ற அந்த அதிமுக வெற்றி பெற்ற அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிமுக ஆதரவோட சீமான் நிற்கிறாருன்னு சொன்னால் வெற்றி வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த மாதிரி எதுவும் சமிக்கைகள் வராமல் அன்புமணி சொல்லிட்டாருன்றதுனால அது வந்து பார்த்தீங்கன்னா பொது வேட்பாளர் நிறுத்தணுன்றது பார்த்தீங்கன்னா யாருமே அவர் சொன்னதுக்கு அப்புறம் யாருமே வாய் திறக்கவே இல்லையே. அடுத்தது யாரும் பேசவே இல்லையே. ஒரு பொது வேட்பாளர் சீமான் அவர்களை நிறுத்ததை பற்றி அடுத்தது யாராவது அவர் முன்மொழிகிறாருன்னா வழிமொழியினல்ல, ஒரு சஜஷனாக சொல்கிறாரு. அது எங்கே சொல்லணும்? அந்த இணக்கமாக பேசி ஒரு முடிவு பண்ணணும் இல்லையா? ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், சீமான் அவர்கள் அதை ஏற்றுக்க மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அதிமுக வந்து முன்மொழியணும், அதை வழிமொழியக்கூடிய இடத்துல வேறு கட்சிகள் இருக்கணும், கூட்டணி கட்சிகள் இருக்கணும். அப்போ வந்து சாத்தியமாகும். அப்போ ஏற்கனவே பெற்ற வாக்குகள், அதிமுக வாக்குகள், கூட்டணி வாக்குகள்
எல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா வெற்றி வாய்ப்பு ம். அதுக்கு அப்போ சாத்தியப்படும். சரி, இப்போ புதிய புதிய கட்சிகள் உருவாகுது, புதிய புதிய போட்டிகள் வந்து அதிகமாகுது. சோ இப்போ வந்து நாம் தமிழர் கட்சி தன்னுடைய இருப்பை தக்க வச்சுக்கணும்னா வெற்றின்ற ஒரு இடத்தை ஃபில் பண்ணி ஆகணும் அப்படின்ற கட்டாயத்துல இருக்காங்கல்ல. இல்லை அதாவது இது ஒரு வகையான ஒரு அரசியல் நெருக்கடி தான். இப்போ இவ்வளோ காலமாக இப்படியே போக முடியாது. இப்போ ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இந்த ரிசல்ட் வந்த உடனே என்ன சொல்லிட்டாரு, 26 தேர்தலையும் வந்து பார்லிமெண்ட் தேர்தலும் தனித்து போட்டி. போட்டி. ஆமா. இப்போ ஆனால் இடைத்தேர்தல் குறித்து அப்போ பேசல, ஏன்னா ஒரே ஒரு தொகுதி தான் இருந்தது. இப்போ இடைத்தேர்தல் முக்கியத்துவம் பெறுது, கிட்டத்தட்ட 5 தொகுதிகள், இன்னும் எத்தனை தொகுதிகள் ராஜினாமா பண்ணுவான்னு தெரியல. அது வந்து இடைத்தேர்தலே வந்து ஒரு வலிமையா இருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து மாத்துறது சரிதான். ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜி மாற்றும் போது நாம் தமிழுக்கு டேமேஜ் ஆகக்கூடாதுல்ல. இப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே தனித்து போட்டின்றதுனால வந்து ஒரு ஈர்ப்பில் நிற்கிறாங்க. இப்போ மாற்று அரசியல் விரும்பக்கூடிய நபர்கள் மட்டும்தான் இப்படி ஆடிட்டு இருக்கிறாங்க. அந்த தமிழ் தேசியத்தை நேசிக்கிறவங்களும் சீமான் அவர்களை நேசிக்கக்கூடியவங்களும் அப்படியே நிற்கிறாங்க. அதுதான் அந்த 4.5%. மாற்று அரசியல் வந்து விரும்பினவங்க மாறிட்டு இருக்கிறான். அது சரியா புரிஞ்சிக்காதில்ல, மாற்று முறை அரசியலை புரிஞ்சிக்காதவங்க மாறிட்டு இருக்கிறான். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய ஸ்ட்ராட்டஜிலேருந்து மாறணும் தான். ஆனால் அதே சமயத்தில் மாறும்போது இருக்கிற அந்த தனித்தன்மையும் போயிடக்கூடாதுல்ல, அது சிக்கல் இருக்குல்ல. ஒரு அதனால தான் எடுத்து கவுத்துன்னு செயல்பட முடியாது. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டணி, சீமானை வந்து பார்த்தீங்கன்னா வந்து முன்னிலைப்படுத்தணும். சீமான் முதலமைச்சர். ஆனா சீமான் அவர்கள் கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்றீங்களா? கூட்டணி போகணுமா? கூட்டணி அமையணும்னு சொல்ல வரேன் நான். கூட்டணி அமைந்தால் நல்லது. சீமான் தலைமையில கூட்டணி அமையணும்ன்றேன். இப்போ சிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் வந்து இன்னொருத்தர் தலைமையில போக முடியாது. புரியுதா சொல்றது? ஏன்னா இந்த வந்து கொள்கை தத்துவங்களை ஏற்றுக்கிறவங்க யார் இருப்பாங்கன்னு. சீமானுடைய கொள்கை தத்துவங்களை ஏற்றுக்கூடியவங்க வந்து இப்போ வேல்முருகன் இருக்கிறாரு, இல்லை அன்புமணியாக இருக்கிறாரு, இல்லை வேறு யாரோ இருக்கிறாங்க. இவங்க வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீமான் தலைமையில் வந்து ஒரு கூட்டணி அமையணும்னு சொன்னாங்கன்னா தலைமையில். ஆனால் சீமான் அவர்கள் இன்னொருத்தர் தலைமையில வந்து ஏற்றுக்கிட்டாருன்னு சொன்னால் இது வரைக்கும் உழைப்புலாம் வீணாயிடும். இல்லை, அதுவும் நடக்க வாய்ப்பு இல்லை. அது நடந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது பலவீனம். அதனால தான் நான் சொல்கிறேன், சீமான் தலைமையில் கூட்டணி அமையணும். அந்த கட்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கிட்டு களத்தில் இறங்கி களமாடணும். அப்போ தான் சரியாக இருக்கும். ஆனால் சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தற்காலிகமாக ஒரு எம்எல்ஏ பதவி தராங்க, ஒரு பொது ஏற்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டணிக்கு போயிட்டாருன்னு சொன்னால் அப்போ அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த தேர்தலையும் ஒரு கூட்டணிக்கு போகிற மாதிரி இருக்கும். இந்த பொது வேட்பாளர்ன்ற பேரில் நீங்கள் கூட்டணிக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த கூட்டணிக்கு தலைமை யார்? ஒரு கேள்வி வருதுல்ல. இப்போ எடப்பாடி பழனிசாமி தான் அந்த கூட்டணிக்கு தலைமையாக இருப்பாரு, சரிங்களா? அப்போ வந்து அந்த தலைமையை ஏற்றுக்கிற மாதிரி ஆயிடுது இல்லை. அப்போ அடுத்தடுத்த தேர்தலில் நீங்கள் வந்து அந்த தலைமைக்கே போகிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த கூட்டணிக்கு தலைமைன்றது வந்து பார்த்தீங்கன்னா யார், அது வந்து ரொம்ப முக்கியமாக, அதுதான் ரொம்ப 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 முக்கியமானது. கூட்டணிக்கு தலைமை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீமான் தலைமையில் கூட்டணி அமைஞ்சதுன்னா அப்போ நாம் தமிழ் கட்சிக்கு எந்த வகையில் சேதாரம் இருக்குது, அந்த ஃபாலோவர்ஸ் பின்பற்றி வருவாங்க. ஆனால் இன்னொரு கூட்டணி இவர் ஏற்றுக்கிறாரு சொன்னால் அப்போ அதை ஏற்றுக்க மாட்டாங்க பல பேர். ஏன்னா சீமான் முதலமைச்சர், சீமான் தான் தலைவர், சீமான் தான் வந்து நம்பர் 1 நினைக்கக்கூடிய அந்த தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏமாற்றம் அடைவாங்க. அதனால் அந்த பொது வேட்பாளர் ஒரு தொகுதி எம்எல்ஏ தொகுதியை காமிச்சு அங்கே வந்து நாம் தமிழர் அரசியலை நீங்கள் நீர்த்து போகிற மாதிரி பண்ணிடக்கூடாதுல்ல. சீமான் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகணுன்றதுல எந்த இதுவும் கிடையாது. உள்ளபடியே நம்ம காரைக்குடியே எதிர்பார்த்தோம். ஆனால் அது கடைசி நேரத்தில் வந்து அப்படியே ட்விஸ்ட் ஆகிடுச்சு. இல்லைன்னா 4வது இடத்துக்கு போகிறதுலாம் வாய்ப்பே கிடையாது. 2வது இடமாவது வந்து முதல் இடம்னா 2வது இடம் வந்துருக்கணும். அது கடைசி மதியத்துக்கு மேலே அங்கே வந்து வேறு மாதிரி ஆயிடுச்சு. அவன் வந்து வேட்பாளர் வந்து இவர் அணைக்க போய் வந்து அது மிஷினில் கோல்மால் நடந்தது தான் எவனும் நம்ப மாட்டேங்கிறான். மிஷினில் கோல்மால் நடந்திருக்கு. இல்லைனா இலக்கு வச்சு அடித்தாங்க ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்தா. எப்படி கொளத்தூரில் வந்து ஸ்டாலின் வீழ்த்தப்பட்டாரோ அதே மாதிரி தான் காரைக்குடியில் சீமான் வீழ்த்தப்பட்டார். அதனால் அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பொது வேட்பாளர்ன்ற அந்த ஒரு எம்எல்ஏ வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்றத வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த நாம் தமிழர் கட்சியோட அரசியலை நீர்த்து போகிற மாதிரி பண்ணிடக்கூடாதுல்ல. எண்ண ஓட்டம் என்னன்னு பார்க்கணும், தொண்டர்களுடைய எண்ண ஓட்டம் என்னன்னு இருக்குல்ல. ஆனால் அவ்வளோ எளிதாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இவரை வந்து பார்த்திங்கன்னா வீழ்த்திட முடியாது. சீமானை பொறுத்த வரைக்கும் இவர் நீண்ட பயணம் தான் இது. அதில் வெற்றியை எதிர்நோக்கி மட்டுமே பயணிக்கிறது கிடையாது இல்லை. இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தற்காலிகமாக ஒரு வெற்றி கிடைக்குது, ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டு கூட்டணி சீமான் தலைமையில் ஒரு கூட்டணி அமையணும். அது இன்றைக்கி நடக்கலாம். இது இப்போ ஒரு சீசன்மா, இது இப்போ அரசியல் கட்சிகள் ஆரம்பிக்கிற சீசன் மாதிரி இது. இப்போ பாருங்கள், இப்போ அண்ணாமலை வந்துடுறாரு. அண்ணாமலை நேற்றுலேருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க 15 லட்சம் பேர் மெம்பர் ஆகிட்டாங்க, 1 கோடி பேர் மெம்பர் ஆகிட்டாங்க. என்ன சொல்றாங்க, ஒரு 20 கோடி சொல்றாங்க. மொத்தமே இங்க 8 கோடி 10 கோடி தான் இங்க தமிழ்நாட்டுல. 20 கோடி பேர் மெம்பர் ஆயிட்டாங்க. கண்டிப்பா சார், எல்லாருமே அந்த லைம் லைட்டை நிரூபிச்சுட்டே இருக்காங்க, நாங்களும் இருக்கோம் களத்துல அப்படின்னு. ஆனா தற்போது நாம் தமிழர் வந்து அமைதி காக்குது இல்லையா, ஒதுங்கி இருக்கவும் கட்சி இருக்குதா இல்லையான்ற மாதிரியான ஒரு நீங்க அமைதி காக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, வழக்கமா பார்வையாளர்கள் இருக்குன்னா வந்து காலையில மத்தியானம் சாயந்தரம் 3 வேளையும் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பாரு சீமான். பழகிடுச்சு இல்ல சார், அதுதான். அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து
லைம் லைட்லேயே இருப்பார், ஏதாவது சீமான் ஒன்று பேசுவார், அது சர்ச்சையாகும், அது விவாதிப்பாங்க, இப்படி பார்த்து பழகிட்டீங்க. ஆனால் என்னை கேட்டால் இதுதான் சரின்னு நான் சொல்வேன். அப்போ தான் அது ஒரு வேல்யூ இருக்குமா. இல்லைனா ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா நேரம் மைக்கை கொண்டு போய் நீட்டி எந்த தலைவர்கிட்ட அப்படி ஒரு கேள்வி கேட்க முடியும்? நீங்கள் பார்த்தீங்க, நீங்கள் பார்க்கல பொழுது, அதெல்லாம் நீங்கள் பார்க்கறதில்ல. இவர் நீங்கள் என்டர்டெய்னராக நீங்கள் சொல்லி கேட்குறா, எப்படி அந்த தைரியம் எப்படி வருது? எப்படி தைரியம் வருது? அது ஊடகம்னா வந்து எல்லாத்தையும் பைட். ஆமாம், நீங்கள் ஒரு என்டர்டெய்னரான்னு சொல்லி அதுவும் கடுமையான ஒரு அயற்சியில் இருக்கும்போது, தேர்தல் பிரச்சாரத்தை உழைச்சி வந்து ஒரு அயற்சியில் இருக்கும்போது கொண்டு போயிட்டு நீங்கள் வந்து நீட்டுறீங்கல்ல, நீங்கள் என்டர்டெய்னராக சொல்லிட்டு எந்த தலைவர்கிட்ட அப்படி நீங்கள் நீட்டி கேட்க முடியும்? ஸ்டாலின்கிட்ட கேட்பீங்களா? அல்லது நீங்கள் வந்து இப்போ இருக்கிற முதலமைச்சர் அவர்கிட்ட போய் கேட்பீங்களா? நீங்கள் என்டர்டெய்னர் உண்மையிலேயே பார்த்தீங்க அப்போ புரியுதுங்களா? என்டர்டெய்னர்னா நான் நேரடியாக சொன்னால் கோமாளின்னு சொல்கிறது தான் இல்லையா? பொழுதுபோக்குறவரா நீங்கள் வந்து கோமாளியான்னு யாரை கேட்குறோம்? நியாயமா பொழுதுபோக்குறவர் தான் வந்து உட்காந்துருக்கிறாரு, அங்கே கேட்பீங்களா? நீங்கள் அங்கே கேட்காம வந்து பார்த்தா வந்து ஒரு போராளிகிட்ட கொண்டு வந்து மைக்கை நீட்டி நீங்கள் வந்து கோமாளியான்னு கேட்டால் எப்படி இருக்கும்? கேள்வி அதான பொருள். அப்போ எதுக்கு அந்த மீடியாவில் பேசணும்? அன்றைக்கும் அதுக்கும் பொறுமையாக பேசினார். அது என்னமோ அவர் நேரம் அவர் மூடு நல்லா இருந்தா என்னன்னு தெரில சீமானுக்கு. உண்மையிலேயே அது எவ்வளோ ஒரு வேதனையாக இருந்துச்சு. அதை பார்க்கும்போது நம்ம கண் கலங்குச்சா இல்லையா? ஒரு வேதனையாக இருந்துச்சா இல்லையா? என்னையா மனசாட்சியே இல்லையா? இப்படி கூட ஒரு கேள்வி கேட்க முடியுமா ஊடகம்னா சொல்லிட்டு? நாமளும் நாமளும் ஒரு 30 வருஷமாக இருந்திருக்கிறோம். இப்படி ஒரு மைக்கை நீட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்போ கேட்கணும்னு கூட தெரியும். ஒரு காரில் உட்காந்து போது போயிட்டு நீங்கள் எவ்வளோ ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் கேள்வி கேட்க வேண்டியது இருக்குல்ல. அப்போ நேராக கொண்டு போயிட்டு மைக்கை நீட்டி நீங்கள் என்டர்டெய்னராக சொல்லி கேட்டால் எப்படி இருக்கும்? அப்போ அதையும் தானே வந்து சகிச்சுட்டு கடந்து போகிறாரு. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஏஎன்ஐனா இருக்கட்டும், லோக்கல் யூடியூப்னா இருக்கட்டும்மா, கொஞ்சம் கேப் இருக்கட்டும். அப்போ தான் அந்த வேல்யூ என்னன்னு தெரியும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தினம் உங்களுடைய நீங்கள் யூடியூப்பை வளர்த்துக்கிறதுக்கும் உங்கள் வந்து மீடியாக்களை டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் அதுக்கு வந்து சீமான் பயன்படணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாநாடு நடத்துவாங்க, ஒரு பெரிய நினைவேந்தல் கூட்டம் நடத்துவாங்க, அதை நீங்கள் இருட்டடி பண்ணுவீங்க. உங்களுக்கு தேவையானது வந்து சர்ச்சையான கருத்துக்கள் வேணுன்றதுக்காக வந்து உட்கார வச்சு நீங்கள் நோண்டி கேள்வி கேட்பீங்க. அதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லிட்டுனா அதன் மூலமாக உங்களை டிஆர்பி இப்படி தானே ஓடிட்டு இருக்குது. அப்போ வியாபாரத்துக்கு உங்களுக்கு உங்கள் மீடியா வியாபாரத்துக்கு சீமான் நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க. அப்படி ஒரு பார்வையும் இருக்குது. அதனால் இந்த இடைவெளி இதுன்றது தேவை தான். அதுக்காக சந்திக்காமே இருக்க போகிறது மேடையில் பேசிட்டு போகிறாரு. என்ன கேட்டால் தினம் தெருமுனை கூட்டம் பேசட்டும், இல்லை ஒரு பொதுக்கூட்டம் பேசட்டும். மீடியாவை தனியாக சந்திக்கிறதுல என்ன இருக்குது? நீங்கள் முதல்ல தானே குத்துறீங்க, பச்சையாக குத்துனாங்களா இல்லையா? மதியம் வேலையில் நான் வந்து அந்த தேர்தல் அன்னைக்கு மதியத்துலேருந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டிகே பிரபுவையும் இவரும் வந்து கட்டி அடைச்ச எல்லா வீடியோவும் எல்லாருமே செஞ்சுருந்தான், எல்லாருமே பண்ணானுங்க. அப்போ நீங்கள் இதில் பிரித்து பார்க்க முடியாது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா யூடியூப் நம்ம பிரித்து பார்க்க முடியாது இல்லைம்மா. நானும் ஒரு யூடியூபர், நான் இப்போ நீங்களும் ஒரு மீடியா தான், நானும் ஒரு மீடியா தான். ஆனால் வந்து ஒரு போராளி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கோமாளியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னா அது எவ்வளோ அது இந்த கேள்விக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க? அதுக்கு எவ்வளோ பொறுமையாக பேசிட்டு போனார். உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா அவர் இடத்துல நான் இருந்தாலும் அவர் பொறுமையாக இருந்திருக்க மாட்டேன் நிச்சயமாக. அப்போ இதெல்லாம் இது என்ன கேட்டால் இப்போ இந்த மீடியா சந்திக்கிறது தான் சரி. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சார்பாக வந்து 2 ஊடகத்தில் வந்து பேசிட்டு போயிடலாமே, நேர்காணல் கொடுத்துட்டு போயிடலாமே. உங்களை வந்து ஒரு 100 மைக்கு வச்சு உங்கள் எல்லார்ட்டையும் நீங்கள் பேசுறது எதுக்கு? நீங்கள் வந்து வியாபாரப்படுத்திப்பீங்க. ஆனால் எப்போ எதோ செய்தியை வெளியிடணுமோ அப்போ நீங்கள் வரமாட்டீங்க. கண்டிப்பாக. அப்போ நீங்கள் உண்மையான யார் கோமாளியோ அந்த கோமாளிக்கிட்ட போயிடுவீங்க. இப்போ போராளி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கோமாளின்னு கேட்குறீங்க, உண்மையிலேயே போராளியாக வெடித்து பேசுகிறத நீங்கள் வந்து போட மாட்டீங்க. அன்றைக்கி வந்து போயிடுவீங்க வந்து யாரை காட்டுவீங்கன்னு கேட்டால் வந்து இங்கே ஒரு கூட்டம் போட்டு பேசினான்னு சொல்லிட்டு அப்போ கோமாளி நடிகனை காட்டுவீங்க. அப்போ உண்மையான போராளியை வந்து என்ன சரி கேட்டால் நீங்கள் கொச்சப்படுத்துவீங்க. அப்போ சீமானுடைய நடவடிக்கை இது கரெக்ட் தான், கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது சரிதான். இந்த அமைதிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேட்பாளர்கள் வந்து வாக்காளர்கள் இடைத்தேர்தலில் வாக்காளர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ நாங்கள் வந்து நாம் தமிழர் வாக்களிக்க மாட்டோம் அவர் அப்படி கிடையாது. நம்ம வந்து ஒரு மீடியா வெளிச்சத்திலேயே நம்ம தொடர்ச்சியாக நம்ம இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தா உங்களுக்கு வியாபாரம் ஆகுது, மீடியாக்கள் வியாபாரம். அதனால் நாம் தமிழர் கட்சிக்கு என்ன 4வது இடத்துக்கு தள்ளினீங்க, இதெல்லாம் நடந்துச்சு. ஸோ அது கரெக்ட். என்ன கேட்டால் சீமானோட நடவடிக்கை இதுதான் கரெக்ட். கண்டிப்பா சார். நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.